சினிமா போகும்போது நான் சொன்னா போயிட்டு வரேன், போயிட்டா இல்லையா, ஐடென்சா நான் போறேன் அவ்வளவுதான், போயிட்டு வரேன். ஒரு சேலஞ்ச் பண்ணி நானும் எனக்கு சரி வெளிநாட்டுல போய் ஏதாவது பண்ணிக்கலாம், என்ன பண்ண போற தெரியல. பெட்ரோல் பங்க் ஐ ட்ரைட் எவ்ரி திங். கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் ஒர்க் பண்ணேன், அப்புறம் கார்பரேட்ல ஒர்க் பண்ணேன், அப்புறம் கடைசியில் இமிகிரேஷன்ல ஒர்க் பண்ணேன் இந்த கவர்மெண்ட் ஜாப்ல. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். 11 years ஆனதுக்கு நான் சொன்னேன் இல்லப்பா 9 to 5 ஜாப் எனக்கு இல்லை. உங்களுடைய ஃபிலிமோகிராஃபில எந்த படத்தை சீக்வல் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஐ திங்க் ஃபேன்ஸ் அடிக்கடி ஃபேன்ஸ் எனக்கு சார் மின்னலே பாட்டு சார் நீங்க கௌதம் மேனன் கிட்ட தான் கேட்கணும். நீங்க ஆனந்தம் பத்தி குறிப்பிடும் போது அதுலதான் நான் டிஃப்ரெண்டா பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. சோ அந்த ஸ்டீரியோடைப்ல பிரேக் பண்ணது எங்களுக்கு என்னன்னா பார்பி சௌத்ரி சார் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அவரோட நியூஸ் கேட்கும் போது திடீர்னு ஷாக் தான் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு சில டைம்ல வேலை இல்லாத டைம்ல ஐ டு கோ பார்பி சௌத்ரி சார் கிட்ட போய் சொல்லுவேன், சார் வேலை இல்லை சார், ஏதாவது பண்ணீங்க சார். அவர் தான் எனக்கு போய் கேஎஸ் ரவிக்குமார் சார் போய் மீட் பண்ணு, அப்போதான் படைப்பா நான் சைன் பண்ணேன். அண்ட் ஒன் திங் தட் நீங்க ரெக்ரெட் பண்ற மாதிரி இருக்கா சார் உங்களுடைய ஃபிலிமோகிராஃபிஸ்ல நம்ம பண்ண ஒரு மூவ் வந்து தப்பாயிருச்சா? ஜீன்ஸ்க்கு நான் ஓகே சொன்னேன். சங்கர் சார் டேட்ஸ் கேட்கும் போது நான் சொன்னேன் சரி சார் பண்றோம். பட் அதுல ஏதாவது விஜய் இப்போ சிஎம் ஆயிட்டாரு, அவர் அஜித் இஸ் டூயிங் இஸ் ரேசிங், எல்லாருமே அவர் மனசுக்கு என்ன ஃபீல் பண்றாங்க அந்த அதுல பிலீவ் பண்ணி அவரோட ஓன் செல்ஃப்ல பிலீவ் பண்ணி they are going with that. அப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் இப்ப அந்த பொசிஷன் போயிருக்காரு அப்படியே டெக்ஸ்ட் பண்ணும்போது இப்ப நீங்க சொல்றீங்களா சார் அது மாதிரி டெக்ஸ்ட் பண்ணீங்களா? படம் பார்த்து இல்ல ஒரு வாழ்த்துக்கள் தான் சோஷியல் மீடியால போட்டிருக்கோம். பிகாஸ்